Very good morning, my dear students. For this particular session, we shall try and understand the right against exploitation and another important fundamental right which is called as right to freedom of religion. To begin with, we shall try and look into the aspects of right against exploitation. Before I move on with the explanation with regard to right against exploitation, I want you to understand the meaning of exploitation. எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்த செஷனில் ரெண்டு முக்கியமான உரிமையை பார்க்க போகிறோம், ரெண்டு முக்கியமான ரைட்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இன்னொன்று வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். இந்த ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா என்னன்னு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் சம் ஒன். தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்கா சுரண்டல் அப்படின்னு சொல்லணும்ல, இது ஒரு மாதிரியான ஏமாத்து வேலை. சுரண்டல் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் மீன்ஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் சம் ஒன். ஓகே, now let us go into the details of this particular act which is called right which is called as right against exploitation. As you all know that child labor and beggar is prohibited under the right against exploitation. There should be no child labor, there shall be no beggary. These two are completely prohibited under this right called right against exploitation. இந்த ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் ரெண்டு விஷயம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ப்ரொஹிபிட்டட் அப்படின்னா தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து சிறு வயது தொழிலாளர், குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, சைல்டு லேபர். ரெண்டாவது வந்து பெகரி, பிச்சை எடுக்கிறது. ரெண்டும் வந்து தடை செஞ்சுருக்காங்க இந்த பர்டிகுலர் ரைட்டில். கீப் திஸ் இன் மைண்ட். நவ் த ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கண்டெய்ன்ட் இன் ஆர்டிகல்ஸ் 23 and 24. ஸோ right against exploitation deals with two articles 23 and 24. இந்த ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் ரெண்டு முக்கியமான ஆர்டிக்கல் இருக்குது. ஆர்டிக்கல் 23, ஆர்டிக்கல் 24. ஆர்டிக்கல் 23 and 24 lays down certain provisions to prevent exploitation of the weaker sections of the society by individuals or the state. This particular right against exploitation imposes certain provisions. Certain provisions means certain type of facility to prevent exploitation of the weaker sections of the society. Mostly when you see who are exploited, it is only the weaker sections of the society are exploited by the stronger sections who live in the same society. So here this particular right lays down certain provisions in order to prevent exploiting the weaker sections of the society, either by individuals or by the state. It is completely prohibited. Okay, there shall be no exploitation of weaker sections. Not only weaker sections, there shall be no exploitation of any individual in India, either by another individual or by the state. இந்த ஆர்டிக்கல் 23, 24ல் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில வசதிகள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுரண்டுதல் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு, கம்ப்ளீட்டாக தடுக்கிறதுக்கு. சமுதாயத்தில் ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து வீக்கர் செக்ஷன், இன்னொன்று வந்து ஸ்ட்ராங்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை சுரண்டுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் ஆல்வேஸ் மோஸ்ட்லி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வீக்காக இருக்கிறவங்கள சுரண்டுவாங்க. அதுதான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்டிக்கல் 23, 24 ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் நமக்கு கொடுக்குது, ஒரு சில வசதிகள் நமக்கு கொடுக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும், எந்த ஒரு குரூப்பாக இருந்தாலும், எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் வீக் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டியை சுரண்டக்கூடாது, சுரண்டுதலை தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. Now let us go into the details of specifics of article 23. Article 23 prohibits human trafficking. You know what is human trafficking? You must have heard of this word human trafficking, but let me help you understand in a simple term. இந்த human trafficking அப்படிங்கிற வேர்டு நீங்கள் அடிக்கடி
கேள்விப்பட்டிருப்பீங்க, சினிமாவில் கூட இந்த டயலாக் கேட்டிருப்பீங்க. பட் என்னன்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஹியூமன் டிராஃபிக்கிங் இஸ் use of force to obtain some sort of labor. That is use of force to obtain some sort of labor. When you use your force against some individual to obtain labor from him, to obtain a sort of work from him, it is called as human trafficking. Human trafficking தமிழில் சிம்பிளாக சொல்லணுனாக்கா ஆள் கடத்தல், அவ்வளோதான். இந்த ஆர்டிக்கல் 23 ஆள் கடத்தலை தடை செஞ்சிருக்கு. ஆர்டிக்கல் 23 prohibits human trafficking, making it an offense punishable by law. Therefore, it is clearly understood. Now you keep in mind that human trafficking is against law, is an offense which is punishable by law. சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல், இதை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சட்டத்தில் தண்டனை உண்டு அப்படிங்கிறாங்க. And also prohibits forced labor. In the Article 23 also prohibits another important issue which is called as forced labor, that is bonded labor. இந்த ஆர்டிகல் 23 இன்னொரு விஷயம் தடை செஞ்சுருக்காங்க. நம்பர் 1 என்ன பார்த்தோம்? ஹியூமன் டிராஃபிக்கிங், தட் இஸ் ஆள் கடத்தல். ரெண்டாவது வந்து ஃபோர்ஸ்ட் லேபர். ஃபோர்ஸ்ட் லேபர் அப்படின்னாக்கா இட்ஸ் அ டைப் ஆஃப் பாண்டட் லேபர். கொத்தடிமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் ஃபோர்ஸ்ட் லேபர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ்ட் லேபரை இன்னொரு விதத்தில் என்ன சொல்கிறேன்னா, யூ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட், மேக் யூஸ் ஆஃப் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ட் லேபர் இன் அனதர் டேர்ம், which is an act of compelling a person to work without wages where he is legally entitled not to work or to receive remuneration for it. Okay, when an individual is forced to work without any wage, it is called as forced labor. Okay, now the second part is when an individual is forced to work where he is liable to be paid but he is not paid for it, he does not get any remuneration for it, it is called as bonded labor or forced labor. இந்த forced laborனா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆளை எப்போ நம்ம கட்டாயப்படுத்தி ஒரு வேலையை செய்ய சொல்கிறோமோ, அந்த வேலையை செஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு கூலி கொடுக்கலையோ, இதை நம்ம forced labor அப்படின்னு சொல்கிறோம். இது நம்பர் 1. ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போ ஒரு ஆளை கட்டாயப்படுத்தி நம்ம ஒரு வேலையை செய்ய சொல்கிறோமோ, அவன்கிட்டருந்து பணியை வாங்குகிறோமோ, லேபரை வாங்குகிறோமோ, அவனுக்கு லீகலாக சட்டத்துக்கு உட்பட்டு அவனுக்கு நம்ம ஊதியத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஊதியத்தை கொடுக்கல அப்படின்னாக்கா இது ஃபோர்ஸ்ட் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. Now I hope it is clear to you. Now, with regard to this human trafficking and forced labor, we will see what particular act has been enacted. இந்த ரெண்டு சம்பந்தமாக என்ன சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, you see the Bonded Labor System Abolition Act 1976 has been enacted by the Parliament to give effect to this article. In order to give effect to this 23 and 24 article, bonded labor system, that is bonded labor, complete abolition of bonded labor system in India, this act was enacted by the Parliament. Okay, 1976 இந்த forced labor, இந்த கொத்தடிமை அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டம் உருவாக்குனாங்க. அதுதான் 1976 இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அது பேர் தான் பாண்டட் லேபர் சிஸ்டம் பிராக்கெட்டில் அபாலிஷன் ஆக்ட் ஆஃப் 1976, 1976 உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். Now, what does Article 24 has to say? Article 24 prohibits the employment of children below the age of 14 in factories, mines and other hazardous jobs. You know what is factory? A place of manufacturing process, a place where manufacturing process or activity is carried out. Mine, below the ground, or any other work where it is very dangerous. There, this particular article completely prohibits or bans employment of children below the age of 14. Okay, any children who is aged below 14 should never be employed anywhere, specifically in factories, mines or other hazardous job. Hazardous means dangerous. இப்போ 14 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம தொழிற்சாலையிலையோ, மைன்னா சுரங்கமோ, இல்லை ஹசார்டஸ் ஜாப்னாக்கா ஆபத்தான எந்த ஒரு வேலையிலையும் பசங்களை பணியமர்த்தக்கூடாது. ஓகே, இன் திஸ் எஃபெக்ட், இதை தடுக்கிறதுக்கு இன்னொரு சட்டம் உருவாக்கியிருக்காங்க. The Parliament has enacted another important law to give effect to this particular Article 24. What is that called as?
that is called as Child Labor bracketல Prohibition and Regulation Act 1986. This act was enacted in the year 1986. 1986ல உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் which is called as child labor, both prohibition and regulation. Prohibition means completely banning, even if there is, it has to be regulated. Okay, providing regulation for abolition and penalties for employing child labor, as well as provisions for rehabilitation or former child laborers. இந்த சட்டம் நமக்கு என்ன, இந்த சட்டத்தில் எந்த பாண்டட் லேபர் இல்லை சைல்டு லேபர் இருந்தாக்கா, பாண்டட் லேபரில் சைல்டு லேபர் இருந்தால் அவங்களுக்கு என்ன வசதி இந்த சட்டம் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திஸ் ஆக்ட்ஸ் provide certain facilities for child laborers. Okay, number one is abolition of child labor. Second one is regulation of child labor. Third one is, if an individual is found to be employing child labor, penalty is imposed on him. Then provision for rehabilitation of former child laborers. If a child labor is rescued from his master, he becomes a former child labor. So in this case, this child labor will be provided with certain rehabilitation facilities. இந்த சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 சைல்டு லேபர் வந்து ரெகுலேட் பண்ணணும், சைல்டு லேபர் வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இப்போ யாராவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து குழந்தை தொழிலாளர்களை அமர்த்தி இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுது. ப்ளஸ் குழந்தை தொழிலாளர்கள் யாராவது மீட்கப்பட்டிருந்தால், இந்த மாதிரி முன்னாள் குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டதுக்கப்புறம் முன்னாள் தொழிலாளர் ஆகிடும் இல்லையா, அதை அப்போ இன் தேட் கேஸ் இந்த சட்டம் வந்து அவனுக்கு சில ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொவிஷன்ஸு அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இந்த சட்டம். ஓகே, தட்ஸ் இட். Now let us pass on to another important right which is called as right to freedom of religion. முக்கியமான அடுத்த ஒரு உரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். Right to freedom of religion is covered in articles 25 to 28. இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியனில் 4 ஆர்டிகல் இருக்குது. 25, 26, 27, 28. You have 4 important articles from 25 to 28. That is 25, 26, 27, 28. These articles provide religious freedom to all citizens and ensure a secular state in India. These 4 articles 25, 26, 27, 28 provide citizens of India a sort of freedom. What freedom? Freedom to practice any religion. Okay, that is provides religious freedom. The second one is it ensures that India is a secular state. Secular state means no religion is given importance, all religion is equal. That's it. இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் வந்து 25லேருந்து 28 வரைக்கும் நமக்கு ஒரு மத சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத உரிமை. எந்த ஒரு இண்டிவிஜுவலும் இந்தியாவில் எந்த மதத்தையும் பின்பற்றலாம். he can follow any religion, follow and practice any religion. ரெண்டாவது, இந்த ஆர்டிகல்ஸ் வந்து என்ன உத்தரவாதம் அளிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா ஒரு செக்யூலர் ஸ்டேட். செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னாக்கா எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த ஒரு மதத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, கிடையாது. எல்லா மதமும் ஈக்குவல், எல்லா மதமும் யார் வேணாலும் எந்த மதம் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுதான் இந்தியா அப்படின்னு நமக்கு இங்கே கேரண்டி பண்ணுது. தட்ஸ் இட். According to the constitution, there is no official state religion. Okay, as you all know that no state government or central government, either the central government or any state government, will not follow one particular religion. They give importance to almost all religions available in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இல்லை எந்த ஒரு மாநில அரசாங்கமோ எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க எந்த ஒரு பர்டிகுலர் ரிலிஜன் குறிப்பிட்டு இந்த பர்டிகுலர் மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியாது, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா மதமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. And the state is required to treat all religious impartially and neutrally. ஏன்னா எல்லா மதமும் இம்பார்ஷியலாக ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லா மதத்தையும் நியூட்ரலாக ட்ரீட் பண்ணுவாங்க, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. Now Article 25 guarantees all persons the freedom of conscience and the right to preach, practice and propagate any religion of their choice. Article 25 ensures that all persons have the freedom of conscience. Conscience அப்படின்னாக்கா moral sense அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. Conscience means
science சில பேர் someone pronounce it, but it's conscience. Okay, conscience அப்படின்னாக்கா moral sense of right or wrong. இப்போ தமிழில் வந்து moral science அப்படின்னா மனசாட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மனசாட்சி. எந்த ஒரு இண்டிவிஜுவலும் மனசாட்சிக்கு உட்பட்டு எனி இண்டிவிஜுவல் கேன் ஹாவ் த ரைட் டு ப்ரீச், ப்ராக்டிஸ். ப்ரீச் மீன்ஸ் டு டீச், ப்ராக்டிஸ் தட் இஸ் ஃபாலோவிங் ஆர் ப்ரொபகேட். Propagate means it's a sort of spreading one's religion, right? Okay, of their own choice. Any individual can preach, practice and propagate any religion of his or her own choice. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரஜையும் எந்த ஒரு மதத்தையும் ப்ரீச் பண்ணலாம். ப்ரீச்னா சொல்லி கொடுக்கறது, போதிக்கிறது. ப்ராக்டிஸ் பண்ணலான்னா பின்பற்றுறது. ப்ரொபகேட் அப்படின்னாக்கா தமிழில் பிரச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பிரச்சாரம் பண்ணலாம். எந்த ஒரு ரிலிஜனையும் பிரச்சாரம் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் இட். நவ் யூ see the next paragraph. The right to propagate, however, does not include the right to convert another individual. Propagate means pracharam, to spread. You can spread your religion, but this article 25 does not give you the right to convert another individual's religion. Okay, you keep this in mind. இந்த ஆர்டிக்கல் 25 உங்களுக்கு மத சம்பந்தப்பட்ட பிரச்சாரத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு உரிமை அளிக்குது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இன்னொரு நபரோட மதத்தை மாற்றுறதுக்கு உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் வந்து உரிமை கொடுக்கல. Since it would amount to an infringement of the other's right to freedom of conscience. Okay, infringement means breaking of law. If you try to convert the religion of another individual, that means it is against the law. You are violating the law, you are breaking the law. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து இன்னொரு நபரோட மதத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, இல்லை அந்த மதத்தை மாற்றுறதுக்கு கூடிய ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுறாரு அப்படின்னாக்கா அதை வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னா என்ன? சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல். தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா வரம்பு மீறல். சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல், சட்டத்தை மீறி நீங்கள் செயல்படுறீங்க, அப்போ அதுக்கு தக்க தண்டனை உண்டு. யூ வில் பி பனிஷ்ட் ஃபார் இட். தென் நெக்ஸ்ட் இஸ் ஆர்டிகல் 26. Article 26 guarantees all religious denominations and sects subject to public order, morality and health to manage their own affairs in matters of religion, set up of institutions of their own for charitable or religious purposes, and own, acquire and manage a property in accordance with law. Okay, you will find certain here in this case denomination refers to institutions. Okay, you keep this in mind, religious institutions or religion based organizations. Okay, any religion based organizations or sects or divisions, they should adhere to public order, morality and keep health in mind. What for? If they want to manage their own affairs with regard to religion, that is setting up of religious based institutions either for education or for charitable or for religious purposes, or even if you want to own, even if you want to have a type of institution, such type of institution, or you want to acquire and manage a property, that you have to do it in accordance with the given law of the land. That's it. இப்போ இந்த ஆர்டிக்கல் 26 நமக்கு ஒரு கேரண்டி கொடுக்குது. என்ன கேரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிலீஜியஸ் டினாமினேஷன்ஸ் அப்படின்னாக்கா மத சார்ந்த நிறுவனம், கல்வி நிறுவனமோ இல்லை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய சேரிட்டபிள் நிறுவனமாக எதுவாக இருந்தாலும் சரி. SECTS செக்ஸ் அப்படின்னாக்கா டிவிஷன்ஸ், பிரிவு அப்படின்னு சொல்கிறோம்ல, மத பிரிவு. இவங்கெல்லாம் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர்னாக்கா பப்ளிக்கில் ஒரு ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மொராலிட்டி, தட் இஸ் தப்பு ரைட், தட் இஸ் கான்ஷியன்ஸை பேஸ் பண்ணி, ஹெல்த் மெயின்டைன் பண்ணி, சொசைட்டியில் ஹெல்தி அட்மாஸ்ஃபியர் மெயின்டைன் பண்ணி அவங்க என்ன செய்யலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட மத சார்ந்த ஆக்டிவிட்டீஸை மேனேஜ் பண்ண வேண்டும்.
இல்லை மத சார்ந்த நிறுவனத்தை ஸ்தாபிக்க வேண்டும், ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட செய்யலாம். ஐதர் ஃபார் படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு ஸ்கூல்ஸோ காலேஜோ, இல்லைனாக்கா மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு, இல்லைனாக்கா மத சார்ந்த காரியங்களை செய்யறதுக்கு. இல்லைனா இந்த மாதிரி நிறுவனங்களை அவங்க ஒன்று சொந்தமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட சரி, இல்லை ஏற்கனவே இருக்கிறத அவங்க வாங்கணும் அப்படின்னா கூட சரி, இல்லை இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தோட ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணணுன்னாலும் சரி, இந்த ஆர்டிகல் 26 நீங்கள் பின்பற்ற வேண்டும். யூ ஹாவ் டு adhere to article 26. Now article 27, what article 27 has to say? Article 27 guarantees that no person can be compelled to pay taxes for the promotion of any particular religion or religious institutions. That's it. As an individual, if you have your income, you have to pay your income tax, right? No individual can be compelled or asked to pay tax for promoting a particular religion or religious institution. No religious tax, nothing of that sort. Keep this in mind. இந்தியாவில் ஆர்டிகல் 27 என்ன கேரண்டி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவங்களுக்கு வருமானம்னு ஒன்று இருந்தாக்கா வருமான வரி கட்டி ஆக வேண்டும். தேர் இஸ் நோ டவுட். ஓகே, பட் எந்த ஒரு நபரும் ரிலிஜியன் சார்ந்த, தட் இஸ் ரிலிஜியனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, மேம்படுத்துறதுக்கு, இல்லை பரப்புறதுக்கு, பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ, இல்லை ரிலிஜியஸ் பேஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ரிலிஜியன் டேக்ஸ் ஆர் ரிலிஜியஸ் டேக்ஸ் விதிக்கக்கூடாது. எந்த விதமான வரியும் விதிக்கக்கூடாது. தட்ஸ் இட். ஆர்டிகல் 28 prohibits religious instructions in a wholly state-funded educational institutions, and educational institutions receiving aid from the state cannot compel any of their members to receive religious instructions or attend religious workshop or worship without their guardian's consent. Okay, this is simple. I think you will be able to understand, but let me throw some more light in this particular article 28. Article 28 completely prohibits religious instructions, religion based instructions or teachings in a state funded educational institutions. State funded means whether it is wholly funded by state government or partially funded by a state government, whatever it may be, or an educational institution which receives aid from the state or central government. Okay, there shall not be any type of religious instructions to students. Okay, the students should never be asked to attend any religious worship or workshop without their guardian's permission, without guardians saying okay to it. As clear as that. ஆர்டிகல் 28 நமக்கு ஒரு சில ப்ரொஹிபிஷனை கொடுக்குது, தடை செய்யுது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரசாங்கத்தால் உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனம், அரசாங்கத்தால் முழுமையாக உதவி பெறக்கூடிய நிறுவனம், இல்லைனாக்கா கால்வாசியோ பாதியோ முக்கால்வாசி பண உதவி பெறக்கூடிய நிறுவனம், இல்லை அரசாங்கத்தோட உதவியால் செயல்படக்கூடிய நிறுவனம், இந்த மாதிரி நிறுவனத்தில் எந்த விதமான ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் டீச்சிங், பிரச்சாரம் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அரசாங்கம் உதவி பெறக்கூடிய நிறுவனத்தில், இல்லை கல்வி நிறுவனம் வச்சுங்க, கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இல்லை மெம்பர்ஸுக்கு எந்த விதமான மத சார்ந்த போதிப்பு இருக்கக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் செய்ய வேண்டியது இருந்ததுனாக்கா, அங்கே பசங்கள்கிட்ட இல்லை மெம்பர்கிட்ட, அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட கார்டியன் ஆர் பேரண்ட்ஸோட கன்சென்ட் இல்லாமல், பர்மிஷன் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. I hope I am clear with Article 28. That's it. Thank you.